அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு உரையாடல்களை ஒரு சிறிய கவிதைகள் மூலம் உங்களிடத்திலே உரையாடுகிறேன். பெண் மூட்டி சிலர் கருவறைக்குள் நுழைந்தால் மூடர் சிலர் பெண் எதற்கு என்பான். கரு தாங்கும் கோயிலில் அவளென அறியாமலே விதை பிழைந்து முளைத்த செடியாய் மண்ணுறக்கப் பற்றி விதி மாற்ற நினைத்தாளோ விதியில் விஷக்காற்று. பிஞ்சு வாடாமல் காக்க தீ இடுவாரே அதை நீ தீ பிழம்பாய் வளர்ப்பாளோ. நிமிர்ந்த நன்னடை பழகாதே பெண்ணே, காலம் மாறிப் போனது. நிமிர்ந்த ரௌத்திரம் பழகிடு. உன் கால் நேர்கொண்ட பார்வையில் உன் கால் நகம் கூட அஞ்சாத அக்னி தீ பிழம்பாய் மாறிவிடு பெண்ணே. இன்றைக்கு பெண்கள் எதுவாகத்தான் இல்லை, இன்னைக்கு எல்லாத்துலேயுமே பெண்கள் தான். மேயராகவும் மருத்துவராகவும் காவலராகவும் ஏன் இராணுவராகவும் அது மட்டுமில்லாமல் தோழியாகவும் தாயாகவும் காதலியாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் கூட இன்றைக்கு பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பெண்கள் சுதந்திரமாக சுற்ற வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு உரிய பாதுகாப்புகளும் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு பெண்களை பெற்ற தாய்மார்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 4 மணிக்கு ஆனால் கூட குழந்தை இன்னி ஸ்கூலை விட்டு இன்னி வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி தாய்மார்கள் 4 மணிக்கு அப்புறம் பதறிக்கொண்டு இருக்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு நம் நாட்டில் நிலவுகிறது. அதனால் பெண்களுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.